ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா. மரக்கட்டையிடம் விழித்தெழும் என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திடும் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ கேடு. அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ? பொன் வெள்ளியால் பொதியப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிரில்லையே. அபகுக்கு 2:19. சிலை வழிபாட்டை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் கத்தோலிக்க திருச்சபை சிலை வழிபாட்டை ஊக்குவிப்பதில்லை, அனுமதிப்பதும் இல்லை. சிலை வழிபாடு ஆண்டவருக்கு எதிரான செயல் என்பதையே நமக்கு அடிப்படை விசுவாசமாய் கற்பிக்கிறது. இப்படி இருக்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், கத்தோலிக்க தேவாலயங்களில் தானே சுரூபங்கள் இருக்கிறது. மாதா, புனிதர்கள், இயேசு ஆண்டவர் சுரூபங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறதே. இவை சிலை வழிபாடு ஆகுமா? கத்தோலிக்க திருச்சபை சிலை வழிபாட்டை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இறைவன் ஒருவரே, அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை ஆழமாக நாம் விசுவசிக்கிறோம். அவர் ஒருவருக்கே துதி, ஆராதனை, மகிமை என்பதை உறுதிபட ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே நிலையில் மாதா, புனிதர்களை நாம் வணங்குகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நாமும் பின்பற்றி நடக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தூயவர்கள், நம்மை போலவே இருந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். எனவேதான் அவர்களை நினைவு கூற நம்முடைய தேவாலயங்களில் சுரூபங்கள் இருக்கின்றன, வழிபடுவதற்கு அல்ல. இறைவா, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, புகழும் துதியும் மகிமையும் ஆராதனையும் உமக்கு ஒருவருக்கே. நீர் ஒருவரே எமக்காக இரத்தம் சிந்தி மரித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆமென். ஏற்றுக்கொள்வார் என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா.